السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ரபி ஜிஜ்னி இல்மா அல்ஹம்துலில்லா. நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து உமர் இப்னு கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 3 சம்பவங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். உமர் இப்னு கத்தாஃப் ரலியல்லாஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திற்கே உமர் இப்னு கத்தாஃப் ரலியல்லாஹு அவங்கள வந்து ஒரு குழந்தைகளுக்கு கேட்டா கூட தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க இஸ்லாமுடைய மார்க்கத்துல வந்து ஓங்கி இருந்திருக்கிறாங்க. ஓங்கி வந்து இஸ்லாத்துல வந்து அ பல சம்பவங்கள வந்து அவங்க மூலியமாக மிக படிப்பினை வந்து நமக்கு வந்து நெறைய வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க. ஹதீஸ்களையும் பல இது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெற்ற ஒரு சஹாபியாகவும் இருக்கிறாங்க. இவங்க ஆரம்ப கட்டத்துல வந்து இவங்க வந்து இஸ்லாத்த ஏற்கல. அவங்க அப்பயிலேருந்து அவங்க சிறு வயசுலேருந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப வீரமிக்கவர்களாகவும், துணிச்சலாகவும் தான் இருப்பாங்களாம். எப்பவுமே அவங்க வந்து சத்தியத்த வந்து உண்மையா அவங்க சத்தியமா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து உயிர கூட குடுப்பாங்களாம். சத்தியம் அப்டின்னா, அதுக்கு கூட உண்மையா இருப்பாங்களாம். உண்மையா இருப்பாங்க. அசத்தியம் அப்டின்னு சொன்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து அடங்க மாட்டாங்க. ஏன்னா, அசத்தியத்த வந்து ஒழித்து கட்டக்கூடிய மனிதராக தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பெயர கேட்டாலே, ஒரு வீரமிக்க ஒரு அவங்களுடைய பெயர வந்து நம்ம கேட்டாலே நம்மளுக்கே வந்து ஒரு வீரம் வரும். அந்த அளவுக்கு இவங்களுடைய வீரமும், விவேகமும் அதிகமாக இருந்திருக்கு. இவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னா, நீதமான ஆட்சியாக இருக்குது. இவங்களுடைய ஆட்சி வந்து எப்பல்லாம் இருந்துச்சு அப்டின்னா, இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் சரி, யுக முடிவு நாள் முடியிற வரையும் யாரெல்லாம் வந்து ஆட்சியில இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய முதல் முறையாக இவங்க ஆட்சி எப்படி இருந்துச்சு? இவங்க எப்படி ஆட்சி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய மனிதர்களும் வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க சிறப்பித்து இவங்க வந்து முஸ்லீமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெற்றவராகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வீரமும், இவங்களுடைய விவேகமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எதற்குமே அஞ்ச மாட்டாங்களாம். எந்த விஷயத்திற்கும் வந்து அஞ்சாமல், ஒடுங்கி ஓடாமல் என்ன செய்வாங்களாம், நிமிர்ந்து நிப்பாங்களாம். எதா இருந்தாலும் நிமிர்ந்து பேசக்கூடியவர்களாக, தைரியம் உடையவராக, ஒரு ஆண்மகனா எப்படி இருக்கணுமோ, அந்த அளவுக்கு வந்து விவேகம் கொண்டவராக வந்து இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய இஸ்லாத்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு, எந்த அளவுக்கு இந்த குறைசி மக்களே வந்து இந்த முஸ்லிம் குறைசிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்காவாசிகள் மக்கள் வந்து முஸ்லீமாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இஸ்லாம் மார்க்கத்த வந்து மறைச்சு வாழ்ந்து, அவங்களுக்கு நடுங்கி பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு குறைசி மக்கள் என்ன செய்வாங்களான்னா, அவங்கள வந்து வேதனை செய்யக்கூடியவர்களாகவும், அவர்களை வந்து கொலை செய்யக்கூடியவர்களாகவும் மக்காவாசிகள் வந்து இருந்திருக்கிறாங்க. எதற்கும் இவங்க அஞ்சாமல் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே இவங்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, வீரமிக்கவராக இருந்திருக்கு. வீரமிக்கதாக முதல்ல வந்து நம்ம இஸ்லாத்த வந்து ஏற்ற பிறகு, முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு முதல் எதிரியான அபூஜஹல் அவங்க வீட்டுக்கு அவனுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க. வீரமாக போய் கத்தாபின் மகனே வருக வருக. என்ன நீங்க வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அபூஜஹல் வந்து கேட்கிறான். ஏன்னா அவன் குறைஷி தலைவராக இருக்கிறான். அப்பேற்பட்ட அவன்ட்ட வந்து எப்பல்லாம் இவங்க வந்து பேசுறாங்கன்னா, வீரமாக பேசுறாங்க. நான் வந்து முஹம்மது அவர்களுடைய மார்க்கத்த வந்து நான் ஏற்றுட்டேன். சத்தியத்த நான் வந்து ஏற்றுட்டேன். அப்படின்னு சொல்லி உண்மையான மார்க்கம் இஸ்லாத்த நான் வந்து ஏற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் என்ன செய்றான், படார்ன்னு கதவுல சாத்தி, "உனக்கு நாசம் உண்டாகட்டும்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதற்குமே அஞ்சாம அவங்க வராங்க. வீரமா வராங்க. வீரமா நடந்து ஒவ்வொரு பகுதிகளும் நம்மளுடைய இஸ்லாத்த ஏற்றுட்டோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையா இன்னும் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அவங்களுடைய வருகை வந்து வீரமாக ஒரு வீரன் எப்படி வந்து வந்து கம்பீரமா நடந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு வீரமா அவங்க வர்றாங்க. நான் இஸ்லாத்த ஏற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அவங்க வந்து
வீரமா இருந்திருக்கிறாங்க. உண்மைக்கு வந்து அவங்க வந்து உயிர கூட குடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உயிர் தியாகிகளாக அவங்க வாழணும். உயிர் தியாகியாகவே நாங்க இருக்கணும். நான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. உண்மைக்கு எப்போதுமே உண்மையாக நடக்கக்கூடிய, நீதமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மிகவும் பேச்சு திறமையாளர்களாகவும், விவேகம் கொண்டவராகவும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்திருக்கிறாங்க. அ நம்மளுடைய மார்க்கம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவணும். நம்ம வந்து இஸ்லாத்த ஏற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பரவணும். இது யாருக்கும் பரவலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜமீல் என்ற ஒருத்தவனிடம் வந்து போய் சொல்றாங்க. ஜமீலே நான் வந்து இஸ்லாத்த ஏற்றுட்டேன். நான் அல்லாவை நம்பிக்கை கொண்டுட்டேன். தூதர நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். அல்லாவுடைய தூதர் என்ன நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவன் என்ன செய்றான் ஜமீல்ங்கிறவன், குறைசி மக்களே இங்க வாருங்க. இவன் என்ன கத்தாபுடைய மகன் வந்து மதம் மாறிட்டான் அப்படின்னு வேகமா ஓடி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சொல்றான். எல்லாமே ஒன்று கூடி என்ன பண்றாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மீது பாயுறாங்க. அப்பயும் அவங்க பாஞ்சு அவங்க வந்து, இல்ல நான் வந்து மதம்லாம் மாறல. நான் இஸ்லாத்த ஏற்றுட்டேன். அவன் பொய் சொல்றான். அவன் வந்து நான் வந்து இஸ்லாத்த ஏற்றுட்டேன். அல்லாஹ்வ நம்பிக்கை கொண்டேன். சத்திய மார்க்கத்த நான் வந்து ஏற்றுக்கேன் அப்படின்னு சொல்லி வீரமா சொல்றாங்க. அந்த வீரத்திலயும் அவங்க வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ் வந்து அடிக்கிறாங்க. எதுக்குமே அஞ்சவே இல்ல. அவங்க என்ன செய்றாங்க, கொஞ்சம் நான் வந்தோனே அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. யாருக்குமே எதுக்குமே அஞ்ச மாட்றாங்க. எல்லாமே சொல்றாங்க. இந்த பாரு கத்தாபே நீ வந்து உமர் இப்னு கத்தாபே நீ வந்து இந்த மார்க்கத்த வந்து விட்டுரு. இல்லன்னா நாங்கலாம் சேர்ந்து வந்து நாங்க ஏதாவது பண்ணிடுவோம். உன்ன வந்து கொலை செஞ்சுருவோம் அப்டின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எதுக்குமே அஞ்ச மாட்டேன். நான் ஏன் அஞ்சணும் அப்டின்னு சொல்லிட்டு இல்ல நான் வந்து சத்திய மார்க்கத்த ஏத்துட்டேன். இனிமே அப்டின்னு சொல்லிட்டு நான் எதற்கும் வந்து அசைய மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு வீரமா வந்து பேசக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு அடியும் தாங்கியிருக்கிறாங்க. தாங்கியும் அந்த மார்க்கத்த நான் விடவே மாட்டேன். இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து எல்லா புறமும் ஒலிக்கும் வரையும் நான் ஓங்கி ஒலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு ஒவ்வொரு வீட்டு வாசல் கதவையும் திறந்து நான் வந்து இஸ்லாத்த ஏற்றுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்ற ஏற்காத வரை வந்து, அந்த காபால கூட முஸ்லிம் மக்கள் வந்து போகவே முடியாதாம். அந்த அளவுக்கு வந்து தடை மிகுந்ததாக இருந்துச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு, எல்லாமே தைரியமா வந்து காபாக்குள்ள வந்து போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன அந்த அளவுக்கு அவங்க வந்து வீரமிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்க ஒண்ணு சொன்னா, மறுபேச்சே பேச முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உயர்ந்திருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வீரம் இதுல தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வீரமா தான் இருப்பாங்க. ஒரு முறை வந்து பத்ரு போர் முடிஞ்ச பிறகு வந்து கைதிகள்லாம் வந்து கைதியாக்கப்பட்டாங்கல்ல. அப்போதைக்கு வந்து அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஆலோசனை செய்றாங்க. அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து ஆலோசனை செய்றாங்க. அ அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, "இவங்கலாம் வந்து நம்ப தந்தை வழி உறவினர்களாக இருக்கிறாங்க. நம்ம சகோதரர்களாக தான் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன செய்யலாம்? கொலையெல்லாம் நம்ம செய்ய வேணாம். ஃபித்யா ஏதாவது வந்து ஈட்டுத்தொகை நம்ம வாங்கி, இவங்கள வந்து நம்ம விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ இந்த வீட்டுத்தொகையை வா இந்த வீட்டுத்தொகைக்காக வந்து நிராகரிப்பவர்கள வந்து நம்ம ஏதாவது வந்து நம்ம உதவிக்காக ஏதாவது நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விவரத்த வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டயும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ ஆனா அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆலோசனை நீங்க என்ன விரும்புறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா, அ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்ற ஆலோசனை வந்து நான்லாம் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லணும்னா, நான் வந்து இவர்கள வந்து கொலை செய்வது தான் என்னுடைய யோசனையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்ன உறவினர வந்து என்னிடம் வந்து கொடுங்க. இன்னென்ன உறவினர்களா என்ட்ட வந்து கொடுங்க. அவருடைய கழுத்த வந்து நான் வந்து வெட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அக்கீல் இப்னு அபூ தாலிபை அலி ரலியல்லாஹு அவர்களிடம் கொடுங்க. அலி அவர்கள் வந்து கழுத்த வெட்டுட்டோம். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து
அவரின் இன்னா சகோதரர் வந்து கொடுங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கழுத்த வெட்டுட்டோம். இதன் மூலம் வந்து இணை வைப்பவர்கள் மீது நம்ம வந்து எங்களுடைய உள்ளத்துல வந்து எந்த பிரியமும் இல்ல அப்படின்னு என்று அல்லாஹ் தெரிந்து கொள்வான். அப்படிங்கிற அது மட்டுமா இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் வந்து குறைஷிகளின் தலைவர்களையும், அவர்களை வழிநடத்திக் கொள்பவர்களையும் ஆவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து கூறுறாங்க. இந்த மாதிரி இவங்கலாம் வந்து விட வேணாம். ஈட்டுத் தொகையை கொடுத்து விட வேணாம். வந்து ஒண்டிக்கு ஒண்டி என்ன செய்யலாம்? அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆளையும் குடுத்து, அவங்கள வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி துணிச்சலாக இந்த மாரி ஒரு பதில தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா, அல்லாஹ்வுடைய விருப்பத்த தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அவங்களுடைய நாவுல தான் அல்லாஹ் பேசக்கூடியவனாக இருப்பான். ஒவ்வொரு ஹதீஸ்லயும் இருக்குது. அல்லாஹ் இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அ உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய நாவில் வந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் இந்த விஷயங்கள வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கர் ஷிதீக் ரலியல்லாஹு அவங்க வந்து கூறுறதையே வந்து ஏற்றுட்டு, என்ன செஞ்சுட்டாங்க, கைதிகள வந்து ஈட்டுத் தொகையை கொடுத்து உரிமையிட்டிருக்காங்க. இந்த செய்தி வந்து கண்டிக்கும் விதமாக தான் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்த வந்து இறக்குறான். 8வது அத்தியாயத்துல 67லயும் 68லயும் இஸ்லாமையும், முஸ்லிம்களையும் அழித்தொழிக்க வந்த எதிரிகளை வந்து கொன்று குவிக்கும் வரை வந்து அவர்களை கைதியாக்குவது இறை தூதர்களுக்கு ஆகுமானது அல்ல. நீங்கள் இவ்வுலக பொருளை வந்து நீங்க விரும்புகிறீர்கள். அல்லாஹ்வோ உங்களுக்கு வந்து மறுமை வாழ்வை தான் விரும்புகிறான். அல்லாஹ் மிகைப்பவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்விடம் பத்ர் போரில் கலந்த முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு உண்டு என்ற விதி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு இருப்பினும், நீங்கள் வந்து பத்ர் போரில் கைதியிடமிருந்து ஈட்டுத் தொகையை வாங்கியதில் மகத்தானதொரு வேதனை உங்கள வந்து பீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்குன உடனேயே என்னாச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் ஷிதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. "ஏன் நீங்க வந்து அழுவுறீங்க?" அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்கறாங்க. நீங்க அழுவுற விஷயத்த என்ட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நானும் வந்து அழுவேன்ல. நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க 2 பேரும் அழுவுறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த வசனத்த வந்து இறங்குனத பத்தி சொல்றாங்க. நீ சொன்னது தான் வந்து அல்லாவும் விரும்பியிருக்கிறான். நான் அபூபக்கர் அவர்கள் யோசனைய வந்து நான் வந்து நாடிட்டேன். இதனால வந்து எனக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை வந்து பீடிக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படிங்கிறத வந்து இந்த இத சுட்டி காட்டுறாங்க. அதற்கு பிறகு வந்து இவங்களும் சேர்ந்து என்ன செய்றாங்க? அழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க தயங்கவே மாட்டாங்களாம். தயங்கவே இல்லாம எதற்கும் வந்து அஞ்ச மாட்டாங்க. உறவினர்களாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் இணை வைப்பவர்கள் தான். அல்லாஹ் என்ன சொன்னானோ அத தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழு ஈடுபாடோட அவங்க இருப்பாங்க. எதுலயுமே வந்து உண்மையாகவும் உண்மைய வந்து உரக்க சொல்வதிலும் அவங்க வந்து தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வீரமிக்க ஒரு செயலாக இவங்க வந்து நடந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் இருக்கு. 3வது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நெறைய பேர வந்து அ உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு போய் நம்ம வந்து உம்ரா செஞ்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக அழைச்சுக்கிட்டு வராங்க. அப்படி 5000 பேர வந்து 5000 முஸ்லீம்கள வந்து அழைச்சுக்கிட்டு மக்காக்கு வராங்க. மக்கால வரும்பொழுது தான் ஹுதைபியா ஒப்பந்தம் வந்து நடக்குது. அந்த ஒப்பந்தத்துல வந்து என்னென்னலாம் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கும்பொழுது, நீங்க வந்து இந்த வருடம் வந்து நீங்க வந்து அம் மக்கால வந்து நீங்க நுழையக்கூடாது. அடுத்த வருடம் தான் நீங்க வந்து நுழையணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களால வந்து உம்ரா வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப கவலையும், துக்கத்திலயும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பொறுமையோடு இருக்கிறாங்க. இந்த இந்த இப்ப வந்து நம்ம வந்து உம்ரா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கிறாங்க.
ஒரு காலம் வரும். அதுல வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து உம்ரா செய்றதுக்கு மக்கா உள்ற போவோம் நம்மளுக்கு. அல்லாஹ் வந்து வெற்றிய தருவான் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்த நோக்கம் வந்து உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அது நிறைவேறல அப்படின்னோனே, எல்லாமே வந்து சோகமா ஆகிட்டாங்க. ரொம்ப கவலைக்கிடமாக, துக்கமாக எல்லாமே இருக்கும் பொழுது தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆத்திரமா தாங்க முடியல. நம்ப வந்து நம்ம நம்ம இந்த இந்த ஊர் தானே, நம்ம ஊர் வந்து சொந்த ஊரே இந்த ஊர் தான். இந்த ஊர்ல வந்து நம்மள வந்து இப்படி மார்க்கத்த ஏற்றுட்டோம் அப்படின்னு ஒரு காரணத்திற்காக, நம்மள வந்து ஊர விட்டு தொரத்துனாங்க. நம்ம வந்து ஹிஜ்ரத் செஞ்சோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது, மறுபடியும் நம்மள வந்து இந்த பூமிக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, இவங்க யாரு தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வருது. கோவம் வந்து என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அல்லாவின் தூதரே, நாம் வந்து சத்தியத்துல தானே இருக்கோம். அசத்தியத்துல நம்ம இருக்கலல்ல. இருப்பது உண்மதானே? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா நம்ம சத்தியத்துல தான் இருக்கிறோம். அவர்கள் தான் என்ன செய்றாங்க, அசத்தியத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் திருப்பி உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து கடும் கோவமா அவங்களுக்கு ஆத்திரமா தாங்க முடியல. ஆனா வந்து மனசுக்குள்ள ரொம்ப கோவமா இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர்ட்ட வந்து பணிவோட கேட்குறாங்க. ஆத்திரத்தெல்லாம் அடக்கிட்டு கேட்குறாங்க. அ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, "நம்மில் வந்து கொல்லப்பட்டவர்கள் வந்து சுவனத்துல தானே இருப்பாங்க. அவர்கள் வந்து கொல்லப்பட்டவர்கள் நரகத்துல தானே இருப்பாங்க. சரிதானா?" அப்படின்கிறாங்க. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "ஆமா, நம்மில் கொல்லப்பட்டவர்கள் வந்து சுவனத்துல இருப்போம். அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் வந்து நரகத்தில் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருப்பியும் வந்து அப்படி இருக்க, நாம் ஏன் நம் மார்க்கத்த வந்து நம்முடைய மார்க்க விஷயத்துல நம்ம ஏன் விட்டுக் குடுக்கணும்? நம்ம ஏன் தாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து அவர்களுக்கும் நமக்கும் நடுவுல வந்து தீர்ப்பளிக்காமல் இருக்கும் நிலையில வந்து நாம் ஏன் திரும்ப செல்வது? அப்படின்னு சொல்லி திரும்ப செய்வது ஒரு நியாயமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, "கத்தாபின் மகனே, தூதர் என்றால் எ எ நான் அல்லாஹ்வின் தூதர். என்னால் வந்து அவனுக்கு மாறு செய்ய முடியாது. அவன் எனக்கு உதவி செய்வான். ஒரு காலமும் அவன் வந்து என்னைய வந்து கைவிட மாட்டான்." அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வருவோம், அங்க தவாம் செய்வோம் அப்படின்னு தானே நீங்க நீங்க வந்து எங்கள வந்து அப்படி கூட்டிட்டு நீங்க அழைச்சிட்டு தானே வந்தீங்க. இப்படி அழைச்சிட்டு வரலையா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆ நான் அப்படிதான் கூறினேன். ஆனா இந்த ஆண்டே வருவோம் என்று நான் கூறினேனா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, அப்படி இல்ல. நீங்க ஒண்ணும் கூறல. இந்த ஆண்டே வருவோம்னு நீங்க கூறல. அப்படி சொல்றாங்க. நிச்சயமாக நீ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிச்சயமா நீ காபாவுக்கு சென்று தவாப் செய்வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பின்பு வந்து உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து கோபத்துடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களிடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ, அத்தனை கேள்வியும் வந்து இவங்கள்ட்டயும் கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்டயும் கேட்குறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களால தாங்கவே முடியல, ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, அந்த குறைஷி மக்கள் அந்த அளவுக்கு பண்றாங்க. அத வந்து தட்டி கேட்கலாம் ஒண்ணும் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்களுடைய வீரம் தான் வந்து அவங்களுடைய துணிச்சல் தான் இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேள்விய வந்து எழுப்பக்கூடியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து யாருக்குமே அவங்க வந்து அல்லாஹ் ஒருவனை தவிர வந்து அஞ்ச மாட்டாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, "நீங்க உமரே, நீங்க வந்து மரணிக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மைய தான் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வசனம் இறங்குது. 48வது வசனத்துல 1லேருந்து 2 வரையும் வசனம் வந்து இறங்குது. "நபியே, ஹுதைபியாவின் சம்பந்தமான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை வந்து தருவோம். அதற்காக நீங்கள் வந்து உங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவீராக." அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இத ஓதி காட்டும்படி, இந்த வசனங்கள வந்து ஓதி காட்டும்படி வந்து சொல்றாங்க. அப்படி ஓதி காட்டும் பொழுது அவங்க வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சொல்றாங்க, "அல்லாஹ்வின் தூதரே, உண்மையாகவா? நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமா? மகிழ்ச்சிய தருவானா அல்லாஹ்? வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கப் போதா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆம் உமரே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நம்ம இப்படி நடந்து கொண்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து
அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவம் கொள்ளணும் அப்படின்னு அவங்க ஒருபோதும் கொள்ளல. அவங்க வந்து அசத்தியமாக இருக்கிறத வந்து அழிக்கணும். சத்தியத்துல தான நம்ம இருக்கோம். நம்ம ஏன் எதற்கு நம்ம அஞ்சணும்? அப்படின்னு சொல்லி அவங்க வீரமாக அவங்களுடைய பேச்செல்லாம் இருந்திருக்கு. அதற்கு பிறகு அப்படி பேசியிருந்தாலும், இப்படிலாம் நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட வந்து நம்ம கேள்வி கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து எப்படிலாம் இவங்க வந்து நெறைய நன்மைகள் வந்து நற்காரியங்கள்ல வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க. நம்ம எப்படிலாம் நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள வந்து நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அந்த இத நெனச்சு எண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப கவலையும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து நெறைய நன்மைய செஞ்சிருக்கிறாங்க. என்னென்னலாம் அதுக்காக பரிகாரம் செஞ்சிருக்கிறாங்க. பல நற்செயல்கள வந்து செஞ்சிருக்கிறாங்க. தினம் தினம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்த வந்து நெனச்சு பார்த்து பார்த்து தர்மம் செஞ்சுகிட்டே இருந்திருக்கிறாங்க. நோன்பு வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. தொழுது வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அடிமைகள வந்து உரிமையிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நான் வந்து அவர்களிடம் பேசிய பேச்சை எண்ணி பயந்து பல நன்மைகள வந்து நான் செஞ்சேன்னு அவங்களே அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து வந்து அ இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு கவலையும் இருந்திருக்கு. அதே விதமாக அல்லாவின் மீது அச்சமும் இருந்திருக்குது. நம்ம கேள்வி கேட்டோம். இதனால வந்து அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தையும் இறக்கி நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கான். தெளிவுபடுத்திட்டான். நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லிட்டான். அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த மாரி ஒரு கேள்வி முன்னாடி நம்ம கேட்டுட்டோமே அப்படிங்கிறத ரொம்ப அவங்க வந்து வருத்தமும் பட்டுருக்கிறாங்க. நெறைய நன்மைகள், நற்செயல்கள வந்து அ நெறைய செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு செயலால நம்மளுடைய பாவங்கள்லாம் நம்ம பாவங்கள் வந்து அதிகமாயிடும். அது வந்து அல்லாஹ்விற்கு தண்டனைக்கு வந்து உள்ளாகிடுவோமோ! நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டோமே! அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்க ரொம்ப அஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்விற்கு அஞ்சி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நெறைய தொழுதுருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, அடிமைகளை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது கூட போதாது அப்படின்றாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேள்வி கேட்டத நினைச்சு அவங்க வந்து தினமும் வந்து அஞ்சிருக்கிறாங்க, கவலையும் பட்டுருக்கிறாங்க. அதற்காக நெறைய வந்து நற்செயல்களும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இவங்கள போல நம்ம வாழ்ந்த நம்ம குழந்தைகள்லாம், நம்ம ஆண் குழந்தையாக நம்ம வளர்த்தோம், நம்ம பெற்றெடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இவங்கள போல தான் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருமே நம்ம நினைக்கணும். நம்ம குழந்தைகள வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல தான் வீரமிக்கவர்களாகவும், ஒரு ஆட்சியாளராகவும் வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்களுடைய வரலாறு வந்து மிகவும் படிப்பினை மிக்க ஒரு வரலாறாக இருக்குது. நெறைய சிறப்பு பெற்றவராக தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆட்சியில எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இன்ன வரையும் இவங்களுடைய ஆட்சி பேசுது. இவங்களுடைய ஆட்சி ஒரு ஆட்சியாளர் வந்து இவங்களுடைய ஆட்சி தான் வந்து மிக சிறந்தது. ஒவ்வொரு ஆட்சியாளரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்ம ஆட்சியாளர்களாக இருந்தால் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சியைப் போல தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ன வரையும் பேசுறாங்க. மறுமை நாள் நெருங்குற வரையும் ஒவ்வொரு ஆட்சியாளரும் அப்படிதான் மக்கள் வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஒரு ஆட்சியாளர்களாக வந்தா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களா தான் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க வந்து ஆட்சிய வந்து நீதமாக செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறு வந்து நமக்கு கூறுது. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புமிக்க இந்த நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வீரமிக்க செயல் வந்து எனக்கு மிகவும் வந்து பிடித்தமாக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.